தென்னை மரம் மரங்களின் அரசன். தென்னை சாகுபடி செய்தால் நீண்ட காலம் தொடர்ந்து வருவாய் கிடைக்கும். தற்போது தேங்காயை விட இளநீருக்கு அதிக விலை கிடைப்பதால் விவசாயிகள் தென்னை சாகுபடியில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். தற்போது தென்னை சாகுபடிக்கு விவசாயிகள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். தென்னையில் தேங்காயை விட இளநீர் அதிக வரவேற்பை பெற்றுவதால் இளநீர் விற்பனைக்கு ஒரு ஏதுவான பயிராக இருக்கிறதுனால இப்போ அதிக பரப்பில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தென்னை போன்ற பல வருட பயிரில் அதிக மகசூல் தரக்கூடிய தென்னை மரத்திலிருந்து விதை காய்களை தேர்ந்தெடுப்பது அவசியம். வருடத்திற்கு 100 காய்களுக்கு குறையாமல் அதிக மகசூல் கொடுக்கும் மரங்களையே விதை காய்களுக்காக தெரிவு செய்ய வேண்டும். நல்ல தரமான தென்னை நாற்றுகள் அரசு பண்ணைகளிலேயே மானிய விலையில் கிடைக்கின்றன. தரமான கன்றுகள் தென்னை நாட்டு பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. நெட்டை கன்றுகள், குட்டை நெட்டை, நெட்டை குட்டை போன்ற ரகங்கள் உற்பத்தி செய்த போதிலும் இளநீருக்காக இந்த குட்டை நெட்டை ரகங்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளிடையே விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. 9 முதல் 12 மாதங்கள் ஆன கன்றுகளை தேர்வு செய்து வாங்க வேண்டும். கன்றுகளை தேர்வு செய்யும் போது விவசாயிகள் பொதுவாக எங்கேயாவது ஒரு இடத்துல இல்லை தெருவில் விற்கிறவங்ககிட்ட இல்லை ஒரு சாதாரண நர்சரியில் போய் இந்த கன்றுகளை வாங்கிடுறாங்க. விலை குறைவுன்னு ஒரு காரணத்துக்காக கூட வாங்குறாங்க. அது ஒரு நல்லது இல்லை. எப்போதுமே அரசு பண்ணையில் நல்ல தரமான வளர்த்த கன்றுகளை மட்டும்தான் வாங்கணும். கன்றுகளை வாங்கும்போது விவசாயிகளே அந்த கன்றுகளை இப்படி கையில் தூக்கி பார்த்து எப்படி ஒரு வாத்து வாங்கும்போது கழுத்தை பிடிச்சி தூக்கி பார்க்குறாங்களோ அது மாதிரி கன்றை கையில் தூக்கி பார்த்து இந்த கெர்த்துன்னு சொல்லுவோம், இடைவெளி, அது தன்னுடைய விரல்களை இப்படி சேர்த்தால் அது தொடக்கூடாது, விரலை தொடக்கூடாது. அந்த அளவுக்கு கனமான ஒரு அடிப்பாக இருக்கணும். அந்த அடிப்பாக உள்ள கன்றுகள் மட்டும்தான் அதில் செழிப்பாக இருக்கணும். செம்மண், வண்டல் மண், மணல் கலந்த செம்மண் மற்றும் அமிலத்தன்மை கொண்ட லேட்ரைட் எனப்படும் மண் வகை தென்னை சாகுபடிக்கு ஏற்றது. அதிக களிமண் மற்றும் வடிகால் இல்லாத மண் வகைகள் தென்னை சாகுபடிக்கு ஏற்றதல்ல. ஆடி மற்றும் மார்கழி மாதங்கள் தென்னை நடவுக்கு உகந்தவை. பாசன மற்றும் வடிகால் வசதி உள்ள இடங்களில் மற்ற மாதங்களிலும் நடலாம். 25 அடிக்கு 25 அடி என்ற இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். 1 ஹெக்டேர் நிலப்பரப்பில் 175 தென்னங்கன்றுகள் வரை நடலாம். இந்த இருக்கு பாருங்க, இதுக்கு 25 அடி. இப்போ வரிசையில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 25 இருக்கும், செடிக்கு செடி 25 இருக்கும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா புலவிங், அதாவது உழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஊடுவீர் போடுறதுக்கு நல்லா இருக்கும். போதுமான இடைவெளி இருந்தால் வேர் போய் எல்லா இடங்களும் அதுக்கு தேவையான அளவு உணவு சத்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் 25 அடி அடைச்சா கிராப் நல்ல ஈல்டு வருமானம் வர்றதுக்கும் நல்லா காய்கள் நிறையா வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அடி நீளம், 3 அடி அகலம், 3 அடி ஆழம் கொண்ட குழிகள் தோண்டி அதிலே 1.3% லிண்டன் தூள்களை தூவிவிட வேண்டும். அந்த குழியை 2 அடி உயரத்திற்கு மக்கிய தொழு உரம், செம்மண் மற்றும் மணல் ஆகியவற்றை சமமாக கலந்து நிரப்ப வேண்டும். தென்னங்கன்றுகளை குழியின் நடுவே மண் கலவையை எடுத்துவிட்டு நடவு செய்ய வேண்டும். மண் அணைப்பு செய்து சுற்றிலும் அழுத்திவிட வேண்டும். நட்ட கன்றுகளுக்கு பின்னிய தென்னை ஓலை அல்லது பனை ஓலை கொண்டு நிழல் அமைத்து தர வேண்டும். பல்வேறு இடங்களில் பார்க்கும் பொழுது மேலாகவே நடவு செய்கின்றார்கள். ஆனால் குழிமுறை எடுத்து குறைந்தது அந்த 3 அடி சொல்லக்கூடிய 3 அடி ஆழத்திற்கு ஆழம் அகலம் எடுத்து அதில் 2 அடி அளவு நம்ம மக்கிய குப்பை மற்றும் மணல், செம்மண் போன்ற கலவைகளை கலந்து அதில் நடவு செய்வது தான் நல்லது. ஆனால் அந்த மீதம் உள்ள அந்த 1 அடியிலிருந்து அரை அடி வரை மரம் பெரிய மரமாகும் வரை அந்த
அந்த குழி வந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மழை தண்ணீரோ அல்லது நமது மற்ற உரங்கள் இடுவதோ வந்து மரத்தின் அடியில் வந்து சேரும் அளவிற்கு அந்த குழியை பராமரிக்க வேண்டும். முதலாம் ஆண்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாளும், இரண்டாம் ஆண்டு முதல் காய் பிடிக்கும் வரை வாரம் 2 முறையும், அதன்பின் தேவைக்கேற்பவும் நீர் பாய்ச்சுதல் வேண்டும். சொட்டு நீர் பாசனம் அமைப்பது சிறந்தது. தென்னை மட்டைகள், ஓலைகள், தென்னை நார்க்கழிவு கொண்டு முடாக்கு போடுவதால் ஈரப்பதத்தையும் மண் வளத்தையும் காத்திடலாம். இரண்டு ஆண்டுகளுக்கு பின் தென்னங்கன்றுகளுக்கு ஆண்டுக்கு 50 கிலோ தொழு உரம் அல்லது மக்கிய உரம் அல்லது பசுந்தாள் உரமிட வேண்டும். தென்னையின் அடிபாகத்தில் இருந்து 1.8 மீட்டர் ஆரத்தில் உள்ள வட்டப்பாத்தி முழுவதும் உரங்களை கலந்து ஆடி மற்றும் மார்கழி மாதங்களில் இட வேண்டும். நீர் பாய்ச்ச வேண்டும். உரமிடும் போது மண்ணில் தகுந்த ஈரம் இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. தென்னை சாகுபடியின் போது போரான் சத்து, துத்தநாகம் சத்து, மக்னீசியம் சத்து, சுண்ணாம்பு சத்து போன்ற சத்து குறைபாடுகள் ஏற்படுவது வழக்கம். முக்கியமாக அந்த குறும்பை வந்துடும் உற்பத்தி ஆகும், அப்படி உருந்துடும். அது காயாகவோ நெத்தாகவோ முதிர்ச்சி அடையாத வரைக்கும் இல்லாமல் அது உருந்துடுறது. இது வந்து 2 காரணங்கள். ஒன்று சாம்பல் சத்து என்று சொல்லக்கூடிய பொட்டாஸ் குறைபாடு, அப்புறம் போரான் குறைபாடு. இந்த 2 நாளையும் குறும்பை உதிர்றது இருக்குது. பொதுவாக வந்து தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து நம்ம எல்லா விவசாயிகளும் வந்து அதை பற்றி நல்லா தெளிவாக இருக்காங்க, அதை கொடுத்துட்றாங்க. இந்த போரான் வந்து அவங்க சரியான அளவு கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் குறும்பை உதிர்கள் அதிகமாக இருக்கும்போது இந்த போரான் வந்து நம்ம அதுக்கு கொடுக்கணும். 50 கிராம் அசோஸ்பைரிலம், 50 கிராம் பாஸ்போபாக்டீரியா அல்லது 100 கிராம் அசோபாசுடன் 50 கிராம் வேர் உட்பூசணத்தை தேவையான அளவு கம்போஸ்ட் அல்லது தொழு உரத்துடன் கலந்து இளம் வேர்களை சென்றடையுமாறு கொடுக்க வேண்டும். செயற்கை ரசாயன உரங்களோடு உயிர் உரங்களை கலக்கக்கூடாது. சணப்பு, அவுரி, கலப்பகோணியம், தக்கை பூண்டு ஆகிய ஏதாவது ஒரு பசுந்தாள் உரத்தை பயிரிட்டு பூக்கும் தருணத்தில் உழவு செய்து விட வேண்டும். மேலும் தென்னை நார்க்கழிவு அல்லது தென்னை மட்டை கொண்டு தயாரிக்கப்பட்ட மண்புழு உரம் மற்றும் மற்ற மக்கிய கழிவுகளையும் இட்டு சுழற்சி செய்யலாம். தென்னந்தோப்புகளில் வருடம் 2 முறை, அதாவது ஆடி மாதத்தில் 1 முறையும் மற்றும் மார்கழி மாதத்தில் 1 முறையும் உழவு செய்வதன் மூலம் களைகளை நன்கு கட்டுப்பாட்டில் வைக்கலாம். மேலும் இது வேர்களில் காற்றோட்டத்தை அதிகப்படுத்தி புதிய வேர்கள் விட தேவையான சத்துக்களை எடுத்துக்கொள்ள ஏதுவாகிறது. தென்னந்தோப்பில் சாகுபடி செய்ய ஊடுபயிரை தேர்வு செய்யும் போது அந்த பகுதி தட்பவெப்பநிலை, மண் மற்றும் அந்த விளைபொருட்களுக்கு ஏற்ற சந்தை ஆகியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். மேலும் தென்னை மரங்களின் இலைகளின் சுற்றளவு, இடைவெளி மற்றும் வயதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்தந்த பருவநிலை, மரத்தின் பரப்பளவு மற்றும் மண்ணின் தன்மைக்கேற்ப 5 ஆண்டுகள் வரை ஒரு பருவ பயிர்களான நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, மரவள்ளி, மஞ்சள் மற்றும் வாழை ஆகியவற்றை பயிர் செய்யலாம்.
பல ஆண்டு பயிர்கள் கோகோ, மிளகு ஜாதிக்காய் மற்றும் வனிலா ஆகியவற்றை சாகுபடி செய்யலாம். கரும்பு மற்றும் நெல் போன்ற பயிர்கள் சாகுபடி செய்வதை தவிர்க்க வேண்டும். நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டின் காரணமாக நுனிப்பகுதி சூம்பிப் போய் இலைகளின் எண்ணிக்கையும் குறைந்து காணப்படும். இலையின் அளவும் பெருமளவில் குறைந்து இலைகள் வெளுத்த மஞ்சள் நிறத்தில் காணப்படும். அமோனியம் மாலிப்டேட் 10 கிராம் அளவும் எடுத்து 10 லிட்டர் நீரில் கரைத்து 1.8 மீட்டர் அரைவட்ட பாத்திகளில் ஊற்ற வேண்டும். ஆரம்பத்திலேயே கண்டறியப்பட்டால் இந்த குறைபாட்டை சரி செய்து விடலாம். மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட மரங்களை அப்புறப்படுத்திவிட்டு அந்த இடங்களில் புதிய நாற்றுக்களை நடவு செய்யலாம். குறும்பை மற்றும் இளம் காய்கள் உதிர்வதற்கு ஏதேனும் ஒன்று காரணமாக இருக்கலாம். அதிக கார அல்லது அமில நிலை, வடிகால் வசதி இல்லாமை, கடும் வறட்சி, மரபியல் காரணங்கள், ஊட்டச்சத்து குறைபாடு, மகரந்த சேர்க்கை இல்லாமை, ஹார்மோன் குறைபாடு, பூச்சிகள், நோய்கள் இவற்றை சரி செய்ய பரிந்துரைக்கப்பட்ட வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். தென்னை சாகுபடியின் போது கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான உத்திகளை தவறாமல் கடைபிடித்தால் ஆண்டுக்கு ஒரு மரத்துக்கு 150 காய்க்கு மேலாகவும் கலப்பு ரகங்களில் 200 காய்க்கு மேலாகவும் உற்பத்தியை பெருக்க முடியும்.